வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி 2025-26 அரசு தேர்வுக்கான வினா விடைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் 2ஆம் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதி. ஓகேவா? வரலாற்றில் முதல் பாடம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இதில் என்னெல்லாம் இருந்துச்சு? வேதங்கள், ஆரியங்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல் கொஸ்டின், இந்திய வரலாற்றில் கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 1500 முதல் 600 காலகட்டம் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பண்டைய காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், வேத காலம். 4 காலங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் டி வேத காலம். இந்த வரலாற்றில் முக்கியமான காலகட்டம்னு பார்க்கும்போது வேத காலம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின், வேத காலம் எந்த சொல்லிலிருந்து பெயர் பெற்றது? வேதங்கள், யாகங்கள், மந்திரங்கள், வேள்விகள். அதாவது வேத காலம் எந்த சொல்ல இருந்து பெயர் பெற்றது, எந்த சொல்ல இருந்து வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வேதங்கள் அப்படிங்கிற சொல்லுல இருந்து தான் வேத காலம் தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல ஆப்ஷன் ஏ வேதங்கள் அப்படிங்கிறது தான் இங்க ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேத காலம் வேதங்கள் என்ற சொல்லிலிருந்து பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின், ஆரியர்கள் எந்த மொழி பேசுபவர்கள்? ஆரியர்கள் எந்த மொழி பேசுவாங்க? திராவிட மொழி, அது கன்ஃபார்மா இல்லை. இந்தோ கிரேக்க மொழி, அது கிரேக்கர்கள் தான் பேசியிருப்பாங்க. இந்தோ ஆரிய மொழி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி. இதில் ஆன்சர் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆப்ஷன் சி இந்தோ ஆரிய மொழி. ஆரியர்கள் என்ன மொழி பேசியிருப்பாங்க? இந்தோ ஆரிய மொழி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் இடம் விட்டு இடம் செல்வதால் அவர்களின் மற்றொரு பெயர். ஆரியர்கள் இடம் விட்டு இடம் போறதுனால அவங்களுக்கு இன்னொரு பெயர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வணிகம் செய்பவர்கள், கால்நடை மேய்ப்பவர்கள், விவசாயிகள், மேற்கண்ட அனைத்தும். இந்த 3 பேருமே அடங்கியது அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல ஆப்ஷன் பி கால்நடை மேய்ப்பவர்கள். இடம் விட்டு இடம் செல்வதனால அவங்க என்ன தொழில் பார்த்தாங்க அப்படின்னா கால்நடை மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆரியர்களின், அதாவது 5வது கொஸ்டின், ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? அதாவது என்ன தொழில்? அவங்கள இடம் விட்டு இடம் போறதுனால கால்நடை மேய்ப்பவர்கள் சொல்லியிருக்காங்க. இங்க முதன்மை தொழில என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணிகம் செய்தல், கால்நடை மேய்த்தல், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல். இந்த 4